பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பார்த்த உடனே ஐயோ டோட்டல் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு ஹார்ட் ஹெல்த் பிரச்சனைன்னு நம்ம பயந்துடுறோம். பட் ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்ஸ்ல நம்ம 3 விஷயம் பார்க்கணும். டோட்டல் மட்டும் இல்லாம எல்டிஎல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எல்டிஎல் லெவல்ஸ் வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். இது வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஹார்ட் ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே ஜாஸ்தி. டோட்டல் நார்மல்ல இருந்தா கூட எல்டிஎல் எலிவேட்டடா இருக்கிறது ஹை ரிஸ்க். நம்பர் 2, ஹெச்டிஎல் வந்து உங்களுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் ஹார்ட் ஹெல்த்துக்கு அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உண்டு. ஹெச்டிஎல் வந்து கம்மியா இருந்ததுன்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமா செய்யறது இல்லைன்னு அர்த்தம். சோ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்பர் 3, டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மல் ரேஞ்ச்ல இருந்து ஹெச்டிஎலும் நல்லா இருக்கு, எல்டிஎலும் நார்மலா இருக்கு. ஆனா ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமா இருந்தாலும் உங்களுடைய ஹார்ட்டுக்கு ஹெல்த் ரிஸ்க் நிறைய. இது எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னாலும் HbA1c உங்களோட சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்ல இல்ல, பிபி அதிகமா இருக்கு ஆர் தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணலனாலும் உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். ஸோ வெறும் டோட்டல் கொலஸ்ட்ரால் வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்க்கும்போது தான் நம்மளுடைய ஹார்ட்டை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றோங்கிறத நம்ம பார்க்க முடியும்.